ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா இந்த மாதிரி டாப் கம்பெனிஸோட பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி கிராக் பண்றதுன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ டாப் கம்பெனிஸோட பிளேஸ்மெண்ட்டை கிராக் பண்ணுறதுக்கு ஒரு 5 விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்யூம் நான் லாஸ்ட் டைம் ஒரு டூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன், ஹேக்கர் ரேங்க். அது மூலமாக நீங்கள் ரெஸ்யூம் சூப்பராக பில்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 ப்ராஜெக்டாச்சும் அந்த ரெஸ்யூம்ல வந்து நீங்கள் போட்டு வச்சிருங்க. அதுக்கு நீங்கள் ChatGPT கிட்ட கேட்கலாம், கிவ் மீ 3 பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பத்தின ஃபுல் விஷயங்களும் அது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு ரெஸ்யூம் வந்து நீங்க அழகா பில்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ரெஸ்யூம்ல நம்ம முடிஞ்சிருச்சு. செகண்ட், மோக் இன்டர்வியூன்னு வைங்க. மோக் இன்டர்வியூக்கு ChatGPT கிட்ட ஆக்ட் லைக் அன் ஹெச்ஆர் அண்ட் டேக் மீ மோக் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு ஹெச்ஆர் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஹெச்ஆர் மாதிரி இருந்துட்டு நம்ம கிட்ட கேள்வி கேட்கும். கொஸ்டின் கேட்கும், நீங்க அதுக்கு பதில் சொல்லுவீங்க. அட்லாஸ்ட் நீங்க வந்து யூ கேன் ஆஸ்க் யுவர் ஃபீட்பேக்ஸ். ஓ, என்னோட ஆன்சர் எப்படி இருந்துச்சு, நான் செலக்ட் ஆகிடுவேனா அப்படிங்கிற மாதிரி நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ தேர்ட் வந்து என்னன்னா ஆப்டிடியூட் எக்ஸாம். ஆப்டிடியூட் எக்ஸாமுமே நீங்க கேட்கலாம், டாப் கம்பெனிஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ், எந்த மாதிரி ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நீங்க ChatGPT-ல கேட்கலாம். டெய்லி ஒரு 10 கொஸ்டின்ஸ், ஒரு நாள் ஒரு 10 கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கிறீங்க. கிவ் மீ 10 ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்னு சொன்னீங்கன்னா இட் நாட் ஒன்லி கிவ் கொஸ்டின்ஸ், இட் வில் ப்ரொவைட் ஆன்சர்ஸ் டு. ஸோ அது ப்ரிப்பேர் ஆகிக்கலாம்.